இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? யூ ஆர் மை ஃப்ரெண்ட், நீ என்னுடைய ஸ்நேகிதன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எப்படி அவரோட ஸ்நேகிதனா ஆக முடியும்? ஹவு கேன் வி பிகம் காட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 14 15 வரைக்கும். ஜான் 15:14-15. ஓகே, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் செய்வீர்கள் ஆனால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஓகே, இங்கிலீஷில் வாசிக்கலாம். 15th John 14-15. You are my friend if you do whatever I command you. No longer do I call you servant, for a servant does not know what his master is doing, but I have called you friends, for all things that I heard from my father I have made known to you. அப்படின்னு யார் சொல்றாரு? இயேசு சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாருன்னா, நேற்றைய தினத்துல கூட நம்ம பார்த்தோம், நம்ம கனி கொடுக்குற வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நம்ம இயேசு மேல சார்ந்து இருக்கணும், இயேசு சொல்ற காரியங்களை கேட்டு நம்ம நடந்துக்கணும். ஸோ அதே தான் இன்னைக்கு அவர் இன்னொரு ப்ரொமோஷன் மாதிரி என்ன சொல்றாங்க, நான் கற்பித்த காரியங்களை நீங்க கேட்டு செவி கொடுத்து அதன்படி வாழ்வீங்கன்னா நான் உங்களை வேலைக்காரர் கிடையாது, சர்வன்ட்னு இல்லை, ஊழியக்காரன் இல்லை, நான் உங்களை என்னோட சிநேகிதராக ஃப்ரெண்ட்ஸ் என்று நான் அழைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு வேலைக்காரனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு சர்வெண்ட்டுக்கு தன் எஜமான் என்ன செய்கிறான்றது தெரியாது. ஆனால் நான் பிதா எனக்கு சொன்னதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கு கூட ஏசப்பா உங்களை அவரோட சொந்த ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்கொள்கிறாராம். ஓகேவா? பட் நம்ம பண்ண வேண்டியதுலாம் என்னது? we should abide in the word of God. தேவனோட வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி நம்ம இருந்தோம்னா ஏசு நம்மளை அவர் சிநேகிதர் என்று சொல்கிறார். பிதா இயேசுக்கு சொன்ன காரியங்கள் அனைத்தையும் நமக்கு சொல்கிறாராம். நம்மளை தூரமா வேலைக்காரன், ஒரு ஊழியக்காரனா, இங்க ஊழியக்காரன் மீன் பண்றது ஒரு எம்ப்ளாயியே இங்க மீன் பண்ணுது. ஸோ அப்படி நான் உங்களை தூரமா ஒதுக்கி வைக்கல, என்னோட சிநேகிதரா என்னோட பக்கத்துல அமர்ந்து நான் உங்களுக்கு என்னோட திட்டங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன் நான் சொல்றாரு. இப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். ஏசப்பா நான் உங்களோட சிநேகிதரா இருக்கணும்ன்றதை நம்ம கேட்போம். வாங்க ஏசப்பா, நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுது கூட ஆண்டவரே உங்களோட வார்த்தையில நிலை நிறுந்து அப்பா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு அப்பா அதன்படி நடந்து உம்முடைய சிநேகிதரா வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. உம்முடைய அன்பிற்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. Have a great day.